ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இதான் என்னோட முதல் லென்த் வீடியோ அப்படின்னு சொல்லலாம். நான் என்னோட சேனல் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன், நான் யாரு அப்படிங்கிறது ஒரு சின்னதா நான் சிம்பிளா சொல்லிடுறேன். நான் ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா 2013ல இருந்து நான் மார்க்கெட்டில் இருக்கேன். மார்க்கெட்டில் நான் எவ்வளோ லாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 18 லட்ச ரூபா நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணுறது ரொம்ப விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட டைம் தான் இந்த கடந்த 10 வருஷமா இருக்கும். என்னோட எல்லா பணமும் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் மார்க்கெட்டில் நாமளா ஏதாவது கற்றுக்கணும், நாமளா ஏதாவது தேடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்தேன். அன்னையிலேருந்து நான் மார்க்கெட்டில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் நான் பேக்கப் டேட்டாவாக எடுக்க ஆரம்பித்தேன். இந்த நாலேஜ் எனக்கு எப்போ வந்தது அப்படின்னா, இந்த லாக்டவுன் கோவிட்க்கு அப்புறம் தான் எனக்கு இந்த ஒரு நாலேஜ் வந்தது. கோவிட்க்கு அப்புறம் ஏன் அது வந்தது அப்படின்னா, அப்போ கூட நான் ஒரு கிளாஸுக்கு ஜாயின் பண்ணணும். அந்த மாதிரி தான் நான் என்னோட மோட்டிவ் ஃபுல்லாகவே இருந்தது. பட் அந்த டைமில் என்கிட்ட எந்த ஒரு அமௌண்ட் பைசாவுமே இல்லாதனால தான் எனக்கு ஸோ மார்க்கெட்டில் நம்ம இந்த 10 வருஷத்தில் என்னென்னலாம் லாஸ் பண்ணியிருக்கோமோ, நம்ம என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, நான் எந்த டேட்டாவுமே எடுத்து வைக்காததான் காரணமாக இருந்தது. ஏன் அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸில் ஒரு ஆப்ஷன் சார்ட்டை நம்ம இந்த வாரம் எக்ஸ்பைரிக்குள்ளே நம்ம எடுத்து வச்சா தான் முடியும். எக்ஸ்பைரி முடிஞ்சதுன்னா அதை போய் நம்ம பின்னாடி பேக் டெஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ட்ரேடிங்கில் பேக் டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு போரிங்கான விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஸோ நான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 32 ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது உள்ளுக்குள்ளே. நான் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியாக ஃபர்தர் வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான். இதில் எனக்கும் ஒரு சில சுய லாபம் இருக்குது. என்ன சுய லாபம் அப்படின்னா, நான் என்னோட ஃபேமிலிக்கு, என்னோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நான் ஒரு சோஷியல் மீடியாவில் நான் அன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்றத அவங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த ஒரு சேனலே தொடங்கியிருக்கேன். மற்றபடி என்கிட்ட என்ன ஃப்ரீயாக கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நான் இந்த ப்ரோக்கர்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க, அந்த ப்ரோக்கர்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எந்த விஷயங்களும் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஜஸ்ட்டு நான் மார்க்கெட்டில் என்ன அனலைஸ் பண்ணேன், நான் எப்படி ஒரு மார்க்கெட்டை இப்போ ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கொஞ்சமான ப்ராஃபிட்டாக இருந்தாலும் பட் நாளைக்கு என்னால் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கேன். இந்த இதை தான் நான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன் மீன்ஸ் அப்படி கிடையாது. சாரி, என்னோட ஃபேமிலி இதுக்கு நான் பின்னாடி என் பசங்க அவங்க வரும்பொழுது அவங்களுக்காக நான் இந்த சேனலை தொடங்கியிருக்கேன். இதில் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. நான் இதில் சிம்பிளாக 2 விஷயத்தை வச்சு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒன்று சிபிஆர், இன்னொன்று 20 இஎம்ஐ. இதை வச்சு தான் நான் மார்க்கெட்டை எப்படி பிரித்தேன், எப்படி டெய்லி டேட்டாவை எடுத்து வைப்பேன். டெய்லி இந்த அதாவது ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்ன் ரிப்பீட்டட் அப்படின்னு நீங்கள் ரொம்ப இடத்துல பட்டிருப்பீங்க. நான் அதை ரியலாக எப்போ ரியலைஸ் பண்ணேன் அப்படின்றத எல்லா விஷயங்களுமே நான் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸில் நான் சொல்ல போகிறேன். தென் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மார்க்கெட் இருக்கும் பொழுது நிஃப்டியை வச்சு தான் நான் இந்த டேட்டாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்திருப்பேன் அப்படின்னு நினைக்காதீங்க. பேங்க் நிஃப்டி இங்கே எடுத்திருக்கேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தாலும் செல்லராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நிஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா, நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் இப்போ சமீப காலமாக ரொம்ப டிஃப்ரென்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நிஃப்டியை ஒரு இடத்துல நமக்கு பைசா இன்கம் வருது அப்படின்னா, ஒரே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது ரொம்ப சாதகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணும் பொழுது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குள்ளே என்னென்ன ட்ரேட்ஸ் எப்படியெல்லாம் மூவ் ஆகுது மார்க்கெட் அப்படின்றது ரொம்ப நுணுக்கங்களை கற்றுக்க முடியும். அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நல்ல மாஸ்டராக ஆகிட்டோம் அப்படின்னா அடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நாம் போய்க்கலாம். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சில இன்ட்ரொடக்ஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்தராக நான் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா, நான் அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸில் நான் என்னோடய ஸ்லாங்கை சேஞ்ச் பண்ணணுமா, என்னோடய முறைகளை சேஞ்ச் பண்ணணுமா, உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எப்படி சொல்கிறது அப்படின்ற மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அப்புறம் கடைசியாக ஒன்றே ஒன்று, உங்கள் அப்பா அம்மாவை வீட்டில் வச்சு பத்திரமா பார்த்துக்கோங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா,
அப்பா, அம்மா இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அதனோட வலிகள்.